வணக்கம் மக்களே, மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 41 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எவ்ரிதிங் யூ அனிமே, நான் உங்கள் துறை. எபிசோடு ஸ்டார்டிங்கில் லிங்ஷான் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். அப்போ தான் லிங்ஷான் கூப்பிட்டு, சான் நீ உன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, உனக்கு அதை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். போகிறப்போ ஏன் நம்மளுடைய மாஸ்டர் லியாங்கோ இவனுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் தராருன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவாள். சொல்லும் போதே மேலே இருக்கவங்க தான் பார்ப்பாங்க, எப்படி சாத்தியம், இவன் வெறும் ஹியூமன் லெவல் பிகினிங்கில் தான் இருக்கான். ஆனால் லிங்ஷான் பார்த்தோன்னா எர்த்த லெவலில் இருக்கா. அவளை இவன் எப்படி ஈஸியாக டிஃபீட் பண்ணான், இது என்னால் நம்ப முடியல அப்படின்னு மேலே இருக்கவங்களாம் அந்த ஆடியன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது நம்மளுடைய காங் தான் மாஸ்டர் ஒரு லிங்ஷான் குயின்சானுக்கு ஏத்தவள் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இதை கேட்டு கிராண்ட் மாஸ்டர் லியாங்கோவும் சிரிப்பார். சிரிக்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம குயின்சான் என்ன பண்ணுவான்னா அவனுடைய சாடை தன்னுடைய உரைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வருவான். வரும்போது கிராண்ட் மாஸ்டர் மேலே இருக்க பிரின்சிபல் தான் அறிவிப்பார். அடுத்த போட்டி பார்த்தோன்னா நம்மளுடைய லீக்கும் வாங்குக்கும் மேட்ச் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வாங்கோ லீயும் வேகமாக ஓடி போய் அந்த அரேனாவில் ஏறுவானுங்க. ஏறி நின்னதுக்கப்புறம் லீ தான் சொல்லுவான், இன்னைக்கு நீ தோக்க போகிற அப்படின்னு சொல்கிறப்போ வாங்கு தான் கேள்வானா அதை முயற்சி பண்ணு பாரு அப்படின்னு சொல்கிறப்போ லீ அவனோட க்ளவுஸை போட்டு ஒரே பஞ்ச் அடிப்பான். அந்த பஞ்சு லீ மேலே ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீ என்னதான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் உன்னுடைய பஞ்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு வாங்க சொல்லுவான். சொல்லிக்கிட்டே அப்படியே வேகமாக அட்டாக் பண்ண வரும்போது அவன் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க அந்த க்ளவுஸாலே தடுத்து நிறுத்துவான். இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக சண்டை போட்டுருப்பானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக சண்டை போட்டுருக்கானுங்களே, டான்ஷான் அகாடமியுடைய ஃபைனல் எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவனுங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப அமேசிங்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லாங் பேக்கு ஸ்வாட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு லீ வாங்க பார்த்தீங்கன்னா லீயை நோக்கி அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். லீ என்ன பண்ணுவான்னா ஒரு ஷீல்டை உருவாக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை அப்படியே ஹெவன்லி பீக் மவுண்டன் ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வாங்க பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுவான். வாங்க அட்டாக் பண்ணதுக்கப்புறம் வாங்க டைவ் அடித்து மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறப்போ உடனே இவன் கீழேருந்து ஒரு ஹேண்ட் சென்ஸை உருவாக்கி அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல வாங்க அப்படியே அடிச்சு நிறுத்தும் போது இந்த வாங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஆனால் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்க டேலண்டான பர்சனாக இருந்தாலும் அவன் வெரி புவர் ஃபேமிலியில் வந்திருக்கான். ஆனால் லீ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோபல் ஃபேமிலியுடைய சன். அவங்ககிட்ட ஏகப்பட்ட ரிசோர்ஸ் இருக்கும். அது இந்த கிரேட் கியூ எம்பையரில் பல கிரேட்டான டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு கீழே இருக்க லின்ஷான் தான் சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன தான் ஹியூமன் லெவலில் இருந்தாலும் சரி, இவன் எர்த்த லெவலில் இருந்தாலும் சரி, வாங்க்கு முன்னாடி அவன் நிற்க முடியாதுன்னு சொல்கிறப்போ வாங்க என்ன பண்ணுவான்னா மறுபடியும் இன்னொரு ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி அங்கே இருக்க ஸ்லாஷை அடிச்சுட்டே இருப்பான். அந்த ஸ்லாஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீவுடைய ஷீல்டு மூலிமா தடுத்து நிறுத்தும். லீ என்ன பண்ணுவான்னா பறந்து வாங்க நெஞ்சு மேலே ஒரு அடி அடிப்பான். அப்படியே அவனுடைய ட்ரெஸ்ஸு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சி அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்கள் வந்திருக்கும். அந்த காயங்களை பார்த்துட்டு வாங்க என்னதான் பயங்கர டேலண்டாக இருந்தாலும் அவன் சாதா ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அதனால் இந்த மாதிரி டெக்னிக்லாம் அவனுக்கு இது தேவைப்படும்னா அவன் உடம்புல இந்த மாதிரி காயங்களை அவன் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே லீ தான் வாங்க நோக்கி இன்னொரு பஞ்சு டெக்னிக்கை பயன்படுத்துவான். அந்த பஞ்சு டெக்னிக்கை வாங்க தன்னுடைய ஸ்வாடால் தடுத்து நிறுத்திட்டு இப்போ ஒத்துக்குறியா என்னுடைய பஞ்சு டெக்னிக்கை அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்பான். ஆர்டினரி மேன் தான்டா, எங்களை மாதிரி நோபல் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீ சாதா மனுஷன் தான். உனக்கு என்ன தான் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி, நீ அடுத்த உன்னுடைய தலைமுறையை வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே கீழ்த்தனமாக பேசிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு அங்கே இருக்க எல்லாரும் கோபமாவாங்க. உடனே வாங்க தான் சொல்லுவாங்க, நான் பார்த்தேன்னா இதுக்கெலாம் சஃபர் ஆக மாட்டேன். நான் 10 வருஷமாக இந்த வால் டெக்னிக்கை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நிறைய நேரம் காட்டுக்குள்ளெல்லாம் சென்று நான் அந்த இடத்துல பயிற்சியை ஈடுபட்டிருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட பெயின்லாம் இருந்தாலும் அதை அகைன்ட்டு நான் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி என்னுடைய தலைவிதியை நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ யாருமே நோபல் ஃபேமிலியில் பிறக்கிறது இல்லை. அடிமட்டத்தில் இருந்தும் சில பேர் போவாங்க. அவங்கள மாதிரி நானும் என்னுடைய தலையெழுத்தை மாற்ற பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ இன்னும் டிஃபீட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ இம்பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி
எம்பைரர் பீஸ்ட்னு சொல்லிட்டு லீ என்ன பண்ணுவான்னா மேலே இருந்து ஃபாலோயிங் மவுண்டன் அண்ட் எர்த் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணுவான். உடனே மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு இது மாதிரி பொழியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருப்பான். உடனே வந்து வாங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஷல் பீக்கிங் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பயன்படுத்துவான். ஸ்ட்ரைக்கை வந்து பயன்படுத்தும் போது இது வந்து ரொம்ப அபரிதமான சக்தி. இவனுடைய பெட்லைனை வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ணானா கண்டிப்பாக இந்த பவர் வந்து எர்த்தன் இவனுக்கு வந்து கம்பேரபிளாக இருக்கும். இவன் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தானா கண்டிப்பாக அவன் ஷார்ட்மேன்ஷிப்பை வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கவங்க வந்து பேசுவாங்க. இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.